அழைக்கும் பிள்ளைகள் அதே நேரம் வணக்கம். அநேக பேர் வேண்டுகோள்களுக்கு இணங்க 2024 பிசிக்ஸ் பேப்பர் எலபரேஷன் செய்து கொண்டு வாரன். தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளிவரணும் பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு பிரயோசனப்படுற மாதிரி ஏனைய மாணவர்களுக்கும் பிரயோசனப்படுற மாதிரி என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், இதுக்கு முற்பட்டு 3, 2, 1 எம்சிக்கு வீடியோக்களை நீங்க என்ன செய்யுங்க, எங்களுடைய தளத்திலே இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்க. நான் 3 வீடியோக்குள்ளையும் சொன்ன மாதிரி இன்னொரு சந்தோஷமான ஒரு கேள்வி. 2024 எம்சிக்கு மாஃபியா செமினார் நாங்க நாடளாவிய ரீதியில 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொள்ற ஒரு வகுப்பு தான் அந்த வகுப்பு, நிகழ்நிலை வகுப்பு. ரைட், ஆன்லைன் கிளாஸஸ் இணைஞ்சு கொண்ட பிள்ளைக்கு இந்த தலைப்புல கேள்வி வரும் சொல்லி 200 தலைப்புகள் நம்ம செஞ்சு கொடுத்திருந்தோம். அந்த 200 தலைப்புகள்ல ரைட் ஒரு ஆதாரமா காட்டுவோமே. நான் சும்மா சொல்றான்னு நீங்க நினைப்பீங்க. பாருங்க, இந்த இத பாருங்க, எம்சிக்யூ மாஃபியா செமினார்ல ஒரு ஸ்டூடெண்ட் நோட். இது மெமரி சீரீஸ்னு சொல்லி 149வது தலைப்பா கொடுத்திருக்கிற தாக்க மறுதாக்க விசைகள். டேட்டோடு இருக்கும் 8ஆம் மாசம் 23ஆம் தேதி 2024 எங்களோட மொத்த கிளாஸஸ்ல 12வது கிளாஸஸ். மொத்த கிளாஸ்ல 12வது கிளாஸஸ். பாருங்க, பருமனில் சமனானவை, திசையில் எதிரானவை, ஒரே தாக்க கோட்டில் இருவேறு பொருட்கள் தொழிற்படும் சொல்லி பாஸ் பேப்பர் கேள்வியில அதே இடத்துல முதல் கேள்விகளோடு செய்து காட்டிருக்கின்றார். இந்த வருஷ கேள்விக்கு போவோம். எங்களோட வகுப்புகள் நீங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம். எந்த பாடத்திலையும் வீடியோக்கள் தேவையானால் எடுத்துக்கொள்ளலாம். எங்களோட நாடளாவிய ரீதியில அதிகமான பிள்ளைகள் உள்ளே கலந்து கொள்றாங்க. உங்களுக்கு தாராளமான வாய்ப்பு இருக்கு. எவர் எப்பாகத்திலிருந்து இணைஞ்சு கொள்ளலாம், எந்த கட்டத்திலிருந்து இணைஞ்சு கொள்ளலாம். ரைட், இந்த கேள்வி ஆக்சுவலா யூனிட் 2 மெக்கானிக்ஸ்ல விசைகளுக்குட்பட்ட ஒரு கேள்வி. கேள்வி என்னன்னு சொன்னால், கேள்வியை வடிவா வாசிக்கிறேன். ஒரு தாக்க மறுதாக்க விசை ஜோடிய பின்வரும் கூற்றுக்களை கருது. அதுக்கு முன்னாடி நோட்ஸ் பாருங்க. தாக்க மறுதாக்க ஜோடிகள் தான் பருமனில் சமனானவை, திசையில் எதிரானவை, ஒரே தாக்க கோட்டில் தொழிற்படணும், இருவேறு பொருட்களில், ஒரு பொருட்களில் அல்ல இருவேறு பொருட்களில் தொழிற்படணும். இது ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொண்டு இருக்கிறார், பிரச்சனை இல்லை. முதலாவது ஏ கூற்று, அவை பருமனில் சமனாக இருக்கின்ற போலும் திசையில் எதிரானவை. சரி. இரண்டாவது பார், எங்களோட கிளாஸஸ் வந்த பிள்ளைக்கு மிக 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 இலகுவாக இருக்கும். ஒன்றை ஒன்று தொடும் பொருட்களின் மீது மாத்திரம் அவை தாக்கும். நான் கிளாஸ்ல கிளியரா சொன்னேன். அப்படி இல்ல, எப்படி? அதாவது தொடுகையில் இல்லாத, உதாரணமா சொல்லுவோமே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த விசைகள், காந்தத்துல தாக்குற விசைகள், ஈர்ப்பு விசை, தொட்டா மட்டுமா? பில. தொடுகையில் இருக்கின்ற பொருளின் மீது தாக்குகின்றது பில. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ், நிலைமின் ஃபோர்ஸஸ். அப்ப அந்த கூற்று பில. தேவையில்லாத விஷயங்களை கை வைக்க கூடாது. அடுத்தது, அவை ஒரே பொருளின் மீது தாக்குகின்றன, இருவேறு பொருட்களில். கிளியர் கட்டா கொடுத்திருந்தன. ஆக சியும் பில, ஏ மாத்திரம் ஆன்சர், முதலாவது ஆன்சர். இதன்படி 2024 4வது எம்சிக்குக்கான விடையாக முதலாவது விடை பெறப்படுகிறது. மிக 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 இலகுவான பேப்பர். மிக அழகாக நாம் என்ன செஞ்சிருந்தோம். இன்னொரு வீடியோவாக சந்திப்போம்.